நாவின் சுவையை சுண்டி இழுக்கும். ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கங்க. கத்திரிக்காயும் பொடிசாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரை பேனில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்து ஆற விட்டு மிக்சர் ஜாரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், கூடவே 5-6 பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணீர் வடிகட்டி சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதங்கின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் குக்காக விடுங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை. மூடி வச்சிங்கனாலே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெந்து சாஃப்டாகிடும். இப்போ நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கலந்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை போய் கொதித்து கொஞ்சம் திக்கானதும் இதில் மேஷரால் மசிச்சு விட்டுக்கங்க. ஒன்றும் பாதியமாக அது மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு இருக்கும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம், வறுத்து ஆற வச்ச வெந்தயம், எள்ளு பொடியை சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்க போகிறப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாறி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக சூப்பராக இருக்கும். 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாதுங்க. நல்ல சுவையான காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.